அம்மா சொல்றதுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் ராதாவும் போய் வேலாயுத அங்கிளை ஃபாலோ பண்ணி அந்த நந்தகுமாரை எப்படியாவது கையும் களவுமா புடிச்சிட்டு வந்துடும். சரியா? சரி, 2 பேரும் கவனமா இருங்க. எக்காரணத்தை கொண்டு பொறுமையை இழந்துடாதீங்க. ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த நந்தகுமாரியும் அவனுக்கு உதவுற வேலாயுதத்தோட முகத்தரை கிழிச்சு கோர்ட்ல நம்ம நிறுத்தணும். புரியுதா? சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. ஜாகிரதை. அக்கா, மாமா பாருங்க, அங்கிளே நம்ம வீடு தேடி வராரு. ஒருவேளை நந்தகுமாருக்கும் அவருக்கும் இருக்க தொடர்பு சொல்லி மன்னிப்பு கேட்க வராரோ? சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. வாங்க அங்கிள். ராதா, இங்கதான் இருக்கிறியா? அதான் உங்களுக்கு தெரியுமே மாமா, நந்தகுமார் ஜோதிகாவையும் சர்வேஷையும் கடத்தி வச்சிருக்காரு. அவங்கள தேடி கண்டுபிடிக்கலான்னு பூமிகா அக்கா வெளியில போகணும்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். பூமிகா, ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு தேடிட்டு வந்துக்கிறேன். உள்ள போய் பேசலாம். உள்ள வாங்க அங்கிள். வாங்க 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 மாமா, வாங்க வாங்க அங்கிள், உட்காருங்க ப்ளீஸ். சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அங்கிள். பூமிகா, சொல்லுங்க அங்கிள். எனக்கு அவசரமா 1 கோடி ரூபாய் பணம் வேணுமா? அதுக்கு தான் உன் வீடு தேடி வந்துக்கிறேன். எவ்வளவு தைரியம் பாத்தீங்களாக்கா இருக்கு. நம்ம வாழ்க்கை அழிக்கிறதுக்கு நம்ம கிட்டே பணம் கேட்டு வந்திருக்காரு. ஐயோ ரதா, அந்த அயோக்கியனுக்கு தானே பணம் கொடுக்க போறீங்கன்னு ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டலாமாக்கா? எமோஷனல் ஆகாத, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பேசிக்கிறேன். என்னம்மா, நான் பணம் கேட்டதும் நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல அங்கிள். நீங்க திடீர்னு வந்து 1 கோடி ரூபாய் பணம் கேட்டீங்களா? அப்படி என்ன பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நான் ராதா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இல்ல ராதா? ஆமா. கூலி கொடுக்கணுமா? அதான். கூலியா? என்ன சொல்றீங்க அங்கிள்? நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்களுக்கு நம்ம டைம்க்கு கூலி எல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கோம். கூலி இல்லம்மா, கூலி இல்ல. நான் ஒருத்தங்கிட்ட கடன் போட்டுக்கிறேன், அது தீக்கணும், அதுதான் கேட்கிறேன். நீங்க சொல்றது எதுவுமே எங்களுக்கு புரியல. மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு எங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடுங்க, பரவாயில்ல. ஆமா அங்கிள், நீங்க அப்படி யார்கிட்ட கடன் பட்டீங்க, எதுக்காக கடன் பட்டீங்கன்னு விளக்கமா சொன்னீங்கன்னா அது தீக்கிறது எப்படின்னு எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணலாம் இல்லையா? அதுக்குதான் அங்கிள் கேக்குறோம். கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நம்ம மெதுவா பொறுமையா முடிவெடுக்கலாம். சொல்லுங்க அங்கிள். அங்கிள், உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? என் பிரச்சனையை நானே தீர்த்துக்கிறேன். நீ பணம் மட்டும் கொடுத்து உதவுனா ரொம்ப நல்லா இருக்கும். என்னவோ அங்கிள், என்னால நம்பவே முடியல. நந்தகுமார் இருக்கும்போதுதான் உங்களுக்கு செலவு மேல செலவு. இல்ல இல்ல, அதான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவாரு, அப்புறம் ஷாப்பிங் மால் போவாரு. அதனாலதான் கம்பெனில இருந்து அடிக்கடி நீங்க பணம் வாங்கிட்டே இருப்பீங்க. ஆனா இப்பதான் நந்தகுமார் இல்லையே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுது?
அதுவும் 1 கோடி ரூபாய். ஏன் அங்கிள்? ஒருவேளை நந்தகுமார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது பிளாக்மெயில் பண்றானோ? அவ செஞ்சாலும் செய்வான். ஏன்னா நமக்கு தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி அழிச்சாட்டியம் பண்றானே. அதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வரும்? அங்கிள் கிட்ட இருந்து தானே வாங்கணும். மாமா, அப்படி ஏதாவது இருந்தா நீங்களே சொல்லிடுங்க. ஏன் சொல்றேன்னா, உதவி பண்ண போய் நீங்க அவ பேர் வாங்கிக்காதீங்க. என்னடா இது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க. நான் இங்க வந்து பணம் கேட்டது தப்பா போச்சோ? என்ன அங்கிள் அப்படி யோசிக்கிறீங்க? நாங்க ஏதாவது தப்பா கேட்டுட்டோமா அங்கிள்? நாங்க எங்க மனசுல பட்டதை கேட்டோம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா, நான் ஆரம்ப காலத்துல கஷ்டப்படும் போது எவ்வளவோ பணம் கொடுத்து என் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணான். இப்போ அவன் கம்பெனியை ரன் பண்றதுக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னு என்கிட்ட ஹெல்ப் கேட்டான். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும்ல, அதான் அவன்கிட்ட பணம் கேட்கறேன். அது என்னன்னா அங்கிள், இருந்த பணம் நகை அதெல்லாம் வச்சுதான் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணோம். நீங்க திடீர்னு வந்து இவ்ளோ பெரிய தொகையை கேட்டீங்கன்னா உடனே எப்படி எங்களால அரேஞ்ச் பண்ண முடியும்? அதுவும் இப்போ பேங்க்ல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு சாரி அங்கிள், உண்மையிலே எங்களால அவ்வளோ பணம் இப்போ அரேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, சரி பூமிகா, நான் வெளியில ஏற்பாடு பண்ணிக்கிறேன். வரம்மா. அங்கிள், நீங்க தனியா போயா பணத்துக்காக ஏற்பாடு பண்ணுவீங்க? வேணும்னா நானும் ராதாவும் உங்க கூட வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நான் பணம் பொருட்டெல்லாம் எங்கேயும் போல, என் ஃப்ரெண்டை பார்த்து என்னால பணம் கொடுக்க முடியலப்பான்னு சொல்லிட்டு போறேன். நான் வரேன். என்னால் நம்பவே முடியலையே பூமிகா. நல்லவரா நேர்மையா இருந்த வேலாயுதமா எப்படி ஆயிட்டாரு? பெத்த பாசம் ஒரு கண்ணை மறைச்சது மட்டும் இல்லாம நமக்கு துரோகம் பண்ண நினைக்கிறாரே. அம்மா, இப்ப நந்தகுமாருக்கு குடுக்கறதுக்காக தான் நம்ம கிட்ட பணம் கேட்டு வந்திருக்காரு. நம்ம இல்லன்னு சொன்ன உடனே அவரு வேற யார்கிட்டயாவது போய் ட்ரை பண்ணுவாரு. ஆனா அதை நம்ம கிட்ட இருந்து எப்படி மறைக்கிறாரு பாத்தீங்களா? இவரை ஃபாலோ பண்ணனா நம்ம நந்தகுமாரை ஈஸியா பிடிச்சிடலாம். சீக்கிரம் வராது, நம்ம போலாம். சீக்கிரம் வா. அம்மா, நீங்க வீட்லயே பத்திரமா இருங்க, சரியா? ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ராதா, சீக்கிரம் ஏறு. எங்கே போயிட்டா இவளுக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. வர வர மதிக்கவே மாட்டேங்கிறான். அண்ணையா, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? கார்த்திகா வேற எவனையாதான் எடுத்துட்டு ஓடிட்டா? நம்ம உறவை தேடிதானே போயிருக்கா. பேசாம அவனுக்கே கல்யாணம் முடிச்சு வச்சிருங்க. நீ என் தங்கச்சியா? நீ என் தங்கச்சியா? அறிவில்லை உனக்கு?
அவமானமா இல்ல? எப்ப அந்த ஓடுகாலி இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலோ அப்பவே அவளை நான் பார்த்த உடனே உயிரோடு வச்சு கொளுத்துலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அவன் சுதன தானே காதலிச்சு, அவன் நம்ம சொந்தக்காரன் தானே, அவன் கூட போன என்ன தப்பு? கல்யாணத்தை நீ அவனுக்கு பண்ணுவேன்னு சொல்ற? அவமானமா இல்லையா உனக்கு? எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை கழுத்து வச்சு கொள்ளணும் போல இருக்கு. ஏய், நான் இங்க பேசும்போது அங்கே என்ன பாக்குறேன்? வந்துட்டாளா ஓடுகாலி? ஏய் நில்லு! எங்க பாரு, எப்ப இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போனே அப்பவே இந்த வீட்டுல உனக்கு இடமில்லை. போ வெளியே. நானா, எனக்கு என் சுதன் பாபாவை தான் பிடிச்சிருக்கு. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதை யாராலையும் மாத்த முடியாது. சொல்லுங்க. அப்பா மகங்கிற உறவெல்லாம் எப்ப வீட்டு விட்டு போனே அப்பவே முடிஞ்சு போச்சு. மரியாதையா வெளியே போ. அதெல்லாம் முடியாது. வெளியே போன்னு சொல்றேன்ல. இது ஏன் விடு, நான் உள்ளதான் போவேன். வா வெளியே. உனக்கு இந்த வீட்டுல இடமில்லை. வா. விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. உனக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்றேன்ல. போ வெளியே. விடுங்க. முடியாது. இது ஏன் விடுன்னு சொல்றேன்ல. விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல. நான் சொன்னதா. போ வெளியே. விடுங்க. போ. பெரியவங்க சொன்னா கேட்க மாட்டேங்கற. உன் இஷ்டத்துக்கு பாரு. இது என்ன வீடா என்ன? அண்ணையா பாவன் அந்த புள்ள சேர்த்து வச்சிரண்ணையா. சின்ன பிள்ளை ஆமா, மருமக பாவம் தாங்க முடியல. உள்ள சேர்த்துக்க. அறிவில உனக்கு முதல்ல உன்னை உள்ள வச்சு போடணும். போ 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 உள்ள போ. போ. நானா, ஏய் வெளிய போ. போறல. நான் வரவே உள்ளதான் வருவேன். நானா, கதவு திறங்கன்னு சொல்றல. நானா, கதவு திறங்க. நானா, திறங்கன்னு சொல்றல. நீங்க என்ன எனக்கு இடம் கொடுக்கறது? எனக்கு என் சுதன் பாபா இருக்காரு, நான் அங்க போறேன். போங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. நான் பூமியா கிட்ட பணம் கேட்டு போனது ரொம்ப முட்டாள்தனம். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நானே எல்லாத்தையும் உளறி கொட்டிருப்பேன். நல்ல வேளை நான் எதுவுமே சொல்ல. எப்படியும் பணம் புரட்டி நந்தகுமாருக்கு கொடுத்தே ஆகணுமே. ஏராதா, வேலாயுத அங்கிள் இப்ப யார்கிட்ட பணம் கேட்க போறாருன்னு தெரியலையே. எப்படியாவது அவருக்கு தெரியாம ஃபாலோ பண்ணி அவரை பிடிச்சிடணும். ஆமாக்கா, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏன் மாமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? வேலாயுத அங்கிளோட பார்ட்னர் விஸ்வநாத் ஆச்சே. என்னக்கா சொல்றீங்க? இவரு மாமாவோட பார்ட்னரா? ஆமா ராதா, நான் அவரை பார்த்திருக்கேன். எனக்கு நல்லா தெரியும். ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. நீங்க கேட்ட 50 லட்சம் ரூபாய் அதுல இருக்கு, பார்த்து ஜாக்கிரதை. ரொம்ப தேங்க்ஸ் விஸ்வா, டைம்லியா ஹெல்ப் பண்ணிருக்கிறேன். நான் இதை மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ. விஸ்வா விஸ்வா, ஒரு முக்கியமான விஷயம். நான் உங்கள்கிட்ட பணம் கேட்டது, நீ எனக்கு பணம் கொடுத்தது, இது பூமிகாவுக்கு தெரியவே கூடாது. ஏன் வேலை இது அப்படி சொல்றீங்க? நோ, இது பூமிகாவுக்கு தெரிய வேண்டாம். ஓகே, நான் வரட்டுமா? தேங்க்யூ. இப்போ வண்டியில் உட்கார, சீக்கிரம்.
ச்சே. பாத்தீங்களாக்கா, அவர் நம்ம கிட்ட பொய்ய சொல்லிட்டு இங்க வந்து அவர் புள்ளைக்காக பணம் வாங்கிட்டு இருக்காரு. உள்ள பாசம் அவரை எப்படி ஆட்டி வைக்குது பாத்தீங்களா? இல்ல ராதா, நந்தகுமார் தான் அவரை ஆட்டி வைக்கிறான். ஃபாலோ பண்ணுவோம், இதுக்கு முடிவு கட்டுவோம். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். பெத்த நானானு மரியாதை கொடுத்து வீட்டுக்கு வந்தா மகனு கூட பார்க்காம என்னையவே வீட்டை விட்டு துரத்துறீங்களா? நான் என்ன போக்கத்தவனு நினைக்கிறீங்களா? என் சுதன் பாபா இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்ல. என்ன நல்லா பாத்துக்குவாரு. என்னாச்சு கார்த்திகா? ஏன் இப்படி பத்ரகாளி மாதிரி கத்திட்டு இருக்க? அதுவா, நீ ஓடுகாலி கழுத இந்த வீட்டுக்குள்ள வராதன்னு எங்க நானா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாரு. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பாபா கவலை? அதான் வந்துட்டேன். என்ன இருந்தாலும் நீ வீட்டை விட்டுட்டு வந்தது தப்புதான் கார்த்திகா. பாபா, நான் மட்டும் இங்க வரலனா எனக்கும் அந்த மணியக்கார வீட்டு மாப்பிள்ளைக்கும் இந்நேரம் நிச்சயம் பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாரு எங்க அப்பா. அப்புறம் நான் தூக்குல தான் தொங்கணும். பரவாயில்லையா? நல்ல வேளை நான் சக்தி மேடத்தை போய் பார்த்தேன். இல்லனா எல்லாமே தலைகீழா தான் போயிருக்கும். இதா பாரு, நீ எதுக்கு சக்தி மேடம் பார்க்க போற? எங்க அப்பாவும் உங்களுக்கு என்ன கட்டி வைக்க மாட்டேங்கிறாரு. நீங்களே எனக்கு சீக்கிரமா தாலி கட்ட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நான் யார்கிட்ட தான் போய் அலறது? கார்த்திகா, நீயும் கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா? உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? சக்தி மேடம் உங்களுக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எப்ப இருந்தாலும் நான் தான் உங்களுக்கு பொண்டாட்டி. அதனால நான் இங்கதான் இருப்பேன். ரொம்ப பிடிவாதமா இருக்காளே. அண்ணையா, கல்யாணத்தை வேணா தள்ளி வைக்கலாம் அண்ணையா. முதல்ல நீங்க கார்த்திகா ஒதின கழுத்துல தாலி கட்டுங்க அண்ணையா. ராதிகா, நீயும் புரியாம பேசாத. இத பாரு, எது இருந்தாலும் முதல்ல உன் கல்யாணம் தான். அதை முடிச்சிட்டே மத்ததெல்லாம் பார்க்கலாம். அதுல நான் உறுதியா இருக்கேன். இங்க பாரு பாவா, நான் என்ன சொல்றேன். ராதிகா, கொஞ்சம் உள்ள போ. கொஞ்சம் உள்ள போ ராதிகா. இங்க பாருங்க பாவா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரியப்பட்டாலும் சரி, இல்ல பிரியப்பட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, அதெல்லாம் உங்களோட விருப்பம். நான் ரெடியா இருக்கேன். சரியா? ஐயோ, இவனை இப்படி சொல்லிட்டு போறா. சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. என்ன பண்றது? அக்கா, இவர் இந்த பக்கம் எங்க போறாரு? தெரியலையே ராதா. பார்க்க வந்திருக்காரு. தெரியலையே. இங்கதான வர சொன்னாரு. இந்த வர காணுமே. டாடி, என் பிறப்பு ரகசியம் உங்களுக்கு தெரியும்ல?
அதனால நான் கேட்ட 1 கோடி ரூபாயை நீங்க ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. இன்னும் 50 லட்சம் தேவை. இந்த கொண்டு வர ரமேஷ் என்ன காணுமே. டைமுக்கு கரெக்டா வந்துருவாரே, என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை நந்தகுமாருக்காக வெயிட் பண்றாரோ? பாப்போம். அக்கா, ஒரு கார் வந்திருக்கு. ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் ரமேஷ். எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். நீங்க கேட்ட 50 லட்சம் இதுல இருக்கு. தேங்க்ஸ். எல்லாம் அண்ணா அக்கௌண்ட் மணி. ஓகே ஓகே. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணோம்? மொபைலுக்கு சுவாமி. ஏஷா பண்ணலாமே. என்ன சிஸ்டம்? 1+3 சுவாமி. 1+3 ஆய நமஹ. 3000 mAh பேட்டரி சுவாமி. ஆஹா, 3000 mAh பேட்டரி ஆய நமஹ. ஸ்னாப் டிராகன் ஆய நமஹ. ஆண்ட்ராய்டு OS சுவாமி. ஆண்ட்ராய்டு OS ஆய நமஹ. ஓம் ஐம் க்ரீம் ஓம் கணபதே நமஹ. ஹோம் சொல்லும்போது அங்க அடிக்கிறாங்களா? காலை நீட்டிச்சு உள்ளாங்கல்ல தான் அடிப்பாங்க. அந்த டிவி ஆஃப் பண்ணுமா. உடனே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நேரம் பவானி டிஎஸ்பி ஆஃபீஸில் போனதுக்கு உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு என்ன கொஞ்சம் வைஃபையா என்னமா பண்ணீங்க? சாரிடா, டிவி சுவிட்ச் பதில் மோடம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்தா பெண்ணு கிடைக்கல. மாப்பிள்ளை இருக்கார், நல்ல வேலையில் இருக்காருங்க. அப்புறம் பொண்ணு தாங்க கிடைக்கல. என்கிட்ட 2 பொண்ணு இருந்துச்சுங்க.